இந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் இன்னொருத்தங்களை எவ்வளோ காயப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனத்தை இப்போ விஜய் உணரவே இல்லை. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆஃபீஸில் வச்சு நான் வந்து உன்னை எம்டி ஆக்குறேன்னு சொன்னால் இவங்க சந்தோஷப்பட்டுருவாங்க, நம்ம வந்து இவங்க விட்டு போகலாங்கிறத தெரிய வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கணக்கு போட்டு அவங்க கண்ணு முன்னாடி வருத்தத்தோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, சோகமாக இருக்காங்கிறதெல்லாம் தெரியுது. தெரிஞ்ச பொழுது ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது நமக்கு துளி அளவும் புரியவே இல்லை. ஸோ இவர் தான் மூளெல்லாம் நடந்துகிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவங்க அதை விட வந்து வாயை திறந்து எதையும் கேட்காம அவர் வந்து நம்ம அனுப்பிவிட பார்க்குறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடைக்கானலில் போய் நாங்கள் கொண்டாட போகிறோம், ஏற்கனவே ஆஃபீஸ்க்கே வர வேணாட்டிங்க, அந்த பிரச்சனையே சரி பண்ணல, அதுக்குள்ளே கொடைக்கானலில் போய் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு பையை மட்டும் துணியெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிவினுடைய டைரியில் காவேரி என்னோட வரப்போகிற நாள் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு நிவின் வேறு. அதை படித்து பார்த்துட்டு யமுனா கற்றுன்னு கத்தி கோவப்பட்டு கடைசியில் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு. இந்த குடும்பமே சேர்ந்து போய் அங்கே நியாயம் கேட்க, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வேணான்னு சொல்ல, இவங்களும் வந்து அவர் நம்மளை துரத்தி விட தானே போகிறாருன்னு இவங்களும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, இப்போ திடீர்னு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயம் தெரிய வர்றது, இல்லை கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பெரிய ட்விஸ்ட் நடந்துடுறது, இல்லை விஜயும் காவேரியும் மொத்தமாக பிரித்து விடுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வர வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எல்லாரும் வாயை திறந்து சொல்லிட்டா முடிஞ்சிடும் நம்ம நினைப்போம். ஆனால் வாயை திறந்து சொல்ல விடாமல் இழுத்து என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் கொடுமையான பல திருப்பங்கள் எடுத்து வரப்போகுதுங்கிறதும் விஜய் காவேரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தலையில் அடிச்சுட்டு என்னடா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதும் தெரியுது நமக்கு. ஸோ கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிந்த்ராலையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் சூப்பரான பல ஆஃபர்ஸ், எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அதாவது நீங்கள் பருப்பு எண்ணெயில் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து துணிமணிகள், ஹோம் அப்ளையன்சஸ், ஈவன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. அதுக்கான லிங்க்ஸ் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஐட்டமாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.